வணக்கம் மட்டும் வெல்கம் டு SNBC. நம்ம இன்னைக்கு என்ன டே? கிராஜுவேஷன் டே. சனிக்கிழமை மண்டபம். அல்ல குத்தாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் ஊசர வாங்குறீங்களா? அதுக்கு இது செலஸ்டியா இது ஓபனிங். அதனால கேண்டீன் போட்டுருக்காங்க. எல்லாம் சந்தோஷமா சாப்பிடுங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பை பை. கண்ணாயிரம். அந்த டப்பன் சடி. நல்லா தான் இருக்கு. அதோட காட்டிங்க. அடுத்து நம்ம போனோம்னா செயினு ரிங்கு மோதிரம் அந்தமாரி இல்லாத இடம் இதான். நம்ம செயின் இருந்திருக்க அங்கே குழந்தை ஏதாவது ஒன்றிச்சு நம்ம பொம்மை மட்டும் இருக்குது. ஏதோ போக முடியல. நம்மளால அந்த கூட்டமாக வந்துருக்கேன் போக முடியாது. வந்துருக்கு அடுத்ததுக்கு போடா டேய். இந்த சார்ஜ் இல்ல இருக்கு. கரும்பு ஜூஸ் பக்கம் வேணாம். மதியம் நான் குடித்தேன் கரும்பு ஜூஸ். அதனால நம்ம ஏற்ற இடம் இப்போ எங்கே வந்திருக்கு. நம்ம பிடிச்ச இடம்னா இதுதான். ஆனால் எதுவுமே நமக்கு பட்ஜெட் இல்லை. அதனால் எதுவும் பார்த்து 12 மணி போய் அவன் கட்டுவேன். 10 ரூபா இல்லையாண்ணா? 10 ரூபா இல்லைங்க. சாப்பிடலாம் எடுக்க கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டு சார்ஜ் இல்லடா. சீக்கிரம் போடா. வாங்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷு ஷவர்மா. நம்ம ஷவர்மா அப்புறம் தோணுது. ஆனால் பட்ஜெட் இல்லை. போடா பண்ணி ஷவர்மா பார்த்துக்கலாம். சரி தவறுமா தெரியலாம். சரி பார்த்துக்கங்க. இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லைல்ல. ரோட்டுக்கல்ல பார்த்ததே இல்லைல்ல. கேஸுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் அந்த மாதிரி என்னென்ன ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது. டாப் ஆங்கிள் பரடி. அதாவது மூணு ஐஸு எல்லா ஐஸும் இருக்குது. ஸ்ட்ராபெரி ஐஸ் கூட இருக்குது. ஸ்ட்ராபெரி உள்ளார இருக்கும். நீங்கள் ஆனால் ஐஸ் ஸ்ட்ராபெரி இருக்காது உள்ளார. ஸ்ட்ராபெரி ஐஸ் ஓவர் எக்ஸப்ட் பண்ணுறாடே. அப்படி தான் மாட்டலாம். அப்புறம் நிறைய எங்கள் வீட்டில் ஆர்ச்சர் பண்ணுறா ராஸ்க். 10 ரூபா இருக்குது. அதே சிஸ்டர் இங்கே பாருங்க. பிரதர் இங்கே பாருங்க. எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. வீட்டுக்கு போயிடலான்னு வரோம். அடுத்தது வாடாடே. என்னடா இவ்வளோ தரங்க எப்படி 6 தாண்டா இருக்கு. 10 ரூபாயில் வேணுமா 20 ரூபாயில் இருக்கு. 10 ரூபாயில் வேணுமா உனக்கு? எதனா வாங்குடா. உனக்கு ஓகேவா? ஓகே தான். விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டு காட்டுங்க எடுக்காதீங்கண்ணா. அவ்வளோ ஒருத்தர் நான் இல்லை ஜூஸ் அவ்வளோதான். காட்டுங்க எடுக்காதீங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம சின்ன வயசுல புஜும்ல சாப்பிடுவோம். எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கேள்வி. வாங்க அடுத்தது போகலாம். பின்னாடி பார்த்து போடா. அமௌண்ட்டுக்காக இல்லை. ஃபஸ்ட்டு போகலாம். அது வந்து நம்ம அந்த ஐஸ் வந்து எப்படின்னா நம்ம சின்ன வயசுல அந்த 2 ரூபா 1 ரூபா கொடுத்து சாப்பிட மாட்டோம். 5 ரூபா. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஜூஸ் தான் போடுறீங்க. இதில் பர்கர் இருக்குங்க. பர்கர் பீட்ஸ் எல்லாம். ஏய் ஆனால் விலை அதிகமாக இருக்கிறது. என்ன பண்ணுறது? எண்ணெய் வட்டாருப்பா. ஏடா மறுபடியும் வந்தா நீ வர சீக்கிரம் போடா. சார்ஜ் இல்லை. பார்த்தா தலை சுத்துற எனக்கு. ஆர்ச்சர் பண்ணுறா ராஸ்கல். அலையக்க நான் தூக்கின்னு போகிறேன். ஆனால் ஒன்று கூட பட்ஜெட் இல்லை. நான் எதுவும் எனக்கு தப்பாக இருந்துச்சுக்கிறேன். ஒரு லூஸ். அப்படிதான் நான் அதேண்ணா. அது எல்லாமே இதுக்கு போகிறது தானே. அந்த இது வச்சிருக்கீங்களா? இது எல்லாமே இதில் போகிறது தானே. வெஜ்ஜஸ் கம்மியாங்களா? 50 ரூபாய்க்கு கிடைக்குமா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு. நன்னாரி பயணம் போடணும். அவங்களுக்கு இஷ்டம் தெரியாமல் ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. கடை முடி போயிடுச்சு. போ எல்லாம் இது இருக்குது. நம்ம கடையை முடியும். சும்மா தான் கஷ்டமா. இது எல்லாமே விலை. இல்லை நம்ம விலை ஏற்ற மாரி சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? மீன் போய் தொலைலையா? இங்கதான் சுத்திட்டு இருக்கியா? சூப்பர் சூப்பர். ஏதோ ஓசில தர சொல்லி லாக் பண்ணலாம். ஃப்ரெண்டிங்களா ஓசில் விட்டாங்க வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஜாலியாக வெட்டி சுற்றிட்டு 3 வருஷம் 20 ரூபாய் நம்ம வாங்கி டேஸ்ட் பார்ப்போமா? நாங்கள் அப்போ சென்டரில் வரோம். குறுக்க இந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி வராண்டாவன். இதுதான் மெயின் டிஷ்ஷு. சாப்பாடு 100 ரூபாயாண்ணா? பணம் இல்லை. அதான் அவங்ககிட்ட சொன்னேன். இந்த டைலாக் இங்கே சொல்ல நினச்சேன். ஆனால் கோவமாக இருக்காங்க.
இருக்கு நம்ம ஓட்டி அப்புறமா நீ ஓட்ட மாட்டேன் நான் தான் எடிட் பண்ணணும் போடா இருடா 700 ரூபாடா அப்படியா 700 ரூபாயா நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அதோட எவ்வளோடா பிரியாணி எப்படிடா வாங்குனீங்க இப்போ தான் நான் வாங்க காசு கொடுத்தேன் எவ்வளோ அடுத்து நம்மளுக்கு அடுத்த இடத்துல செட் பண்ணி வாங்க காத்துக்கிட்டு இருக்காரு ஆமாம் அடுத்த இடையே செட் பண்ணி தான் நம்மளுக்கு இது எப்படி விலை கம்மியாக வாங்குனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அது தொழில் ரகசியம் அவன்கிட்ட கேளு சொல்லு நீங்கள் வந்து எவ்வளோ வருது நீங்கள் எப்படி விலை கம்மியாக வாங்குனீங்க ஏங்க இது வந்து 140 ரூபா நான் என்ன பண்ணேன் 100 ரூபாயில கொடு நான் அப்படின்னு அவள் தான் சொன்னாலும் இது 100 ரூபாயில் இல்லை பாடி 110 ரூபா எடுத்துக்கோ 140 பிரியாணி கொடுத்துட்றேன் அவர் நல்ல மனசு நல்லவனா அடுத்த கடைக்கு போடா சார்ஜ் இல்லை வேணாமா சாப்பிட்டு நீ நண்பர் பார்த்தோம் ஆனால் பார்த்தா கூட்டம் தெரியுமா பாருங்க கூட்டம் தான் புரியல ஆனால் எடுக்க முடியல பார்த்துங்க சவர் மாதிரி பரவாயில்ல ஒவ்வொரு சமயங்களை நம்ம பண்ணுறது அடுத்து நம்ம அடுத்து நம்ம வருது அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம் நார்மலாகவே கம்மியாக தான் இருக்கும் காசு எல்லாம் ஏமாத்திரம் இருக்குது இதெல்லாம் சூசைட் பண்ணிக்கணும் எங்கேயாச்சும் நான் போய் கார் தலையை வச்சிருக்கேன் என்னக்கா அங்கே பார்த்தேன் தெரிஞ்சக்கா அங்கே பார்த்து கடை அவங்க வாழைப்பழம் வேணுமா இப்போ சொல்லு வேண்டாம் வாழைப்பழம் வேண்டுமா வேண்டாம் அடுத்த கடை இப்போதான் ஆகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா மூணு பானி சாப்பிட்டோம் காசு ஓட்டோம் அக்கா ஒரு ஆஃபர் சொல்றாங்க அதாவது ஒரு ப்ரௌனி வந்து 50 என்ன எட்றா நான் பாத்துக்கிறேன் ஒரு ப்ரௌனி வாங்கினா 50 2 வாங்கினா ஒரு 70 ஏதோ ஒன்று எல்லாம் ஒரே பத்தங்க 2 வாங்கினா 70 இதை வந்து விற்று கொடுத்தா நம்மளுக்கு 50-50 வாட்டர் இப்போ நம்ம கேமராமேனுக்கு வாங்கிக்கிறேப்பா போன உன்னை எதால் அடிப்பனே தெரியாது இன்னும் சாப்பிடுறா ஏய் சாப்பிடுறீங்களாடா சரவணி எனக்கு போது நீங்க சாப்பிடுங்க அதே டைலாக் இங்கே போடுவோமா வேணாமா அங்கே போட்டு அதே டைலாக் தான் எனக்கு வாங்கிக்க வேணும் செய்யுது எடிட்டர் வேணும் பாப்பா யாருக்காது நாங்களே பார்த்துக்கிறோம் உண்மையாலுமே மனம் இருக்கு பணம் இல்லை அந்த டப்பன் சரி புரிஞ்சுது போகிறேன் என்ன எதுவும் பேர் பக்கத்தில் ஏதாவது உருட்டுக்கிட்ட ஏதாவது இருக்கா தூக்கி போட்டு மிதிங்க அக்கா இவ்வளோ சின்சியர் வேலை பாருங்க சுத்தமாக செய்கிறாங்க ஆனால் உண்மையுமே சுத்தமாக செய்கிறாங்க வெயிலாக எண்ணெய் எல்லாம் க்ளவுஸ் போட்டு சுத்தமாக செய்கிறாங்க ஆனால் உண்மையுமே சுத்தமாக தான் செய்கிறாங்க எல்லா அக்கா சின்சியராக வேலை பாருங்க அப்படின்னு போயிடலாம் அவங்க வந்து நம்ம எப்படியா வாங்கணும்னு பார்க்குறாங்க அவங்க அதனால் அடுத்த கடை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிங்க நாங்கள் சாப்பிட்லான்னு இருக்கோம் பிரியாணியை சாப்பிட்றா பைத்தியார் அதுதான் வாங்கி கொடுத்தது சாப்பிடாண்டா போயிட்டு நீங்கள் வராமல் சாப்பிட்றேன் என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்க நம்ம சொலா போட்டா அதெல்லாம் ஏதோ சுடுவாங்க அது பணியாரண்டா சாரி பணியாரம் அது அவங்க ஏதாவது டீ காஃபி போன் மீட்டா எதுவும் வேணாம் எதுவுமே வேணாம்னு தெரியும் அதனால் வாங்க போயிடலாம் சாப்பிட கவர் பண்ண நான் இருக்கேனே பசங்க போர் அடிச்சுன்னா போகணும் அடிக்கடி ஏதாவது வாயில் ஏதாவது கிளாஸ் அத்தமாக அப்படி தான் பண்ணி இருப்போம் நம்ம ஏதாவது வாயில் ஸ்நாக்ஸ் தான் அவங்க போட்டு மனுச்சு போனோம் கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா எட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான் பண்ணு பட்டர் பிஸ்கட் எல்லாம் இருக்கும் ஆனால் நம்மகிட்ட வாங்கிறதுக்கு பணம் இருக்காது எல்லாமே இருக்கும் ஆனால் நம்மகிட்ட
பானம் மட்டும் இருக்காங்க. கடைசி கடை இதான். தம்பி 3 தான் இருக்குது. ஒன்று வேணும். 2 தரேன். ஒன்று வேணாம். எல்லாரும் நல்லா காசு சம்சாரா அந்த இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒன்றா வாங்கிடுவோம். வாங்கிட்டு இருந்தாங்க வரப்போதே அவர் வர முறைச்சு பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஓகே யார் அது மாதிரி மறைக்கிற வீடியோ ரூன்றதா எனக்கு பயமாயிட்டு திட்டம் வாங்க மாற்றோட பயந்து வாங்கிட்டேன். அவ்வளோதான் பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று வாங்கியிருக்கோம். கஷ்டப்பட்டு இல்லை இஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கஷ்டப்பட்டு இது மட்டும் இஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். ஜூஸு எல்லாம் டைம் ஆகிட்டு கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சுன்றாரு. ஆனால் நம்ம கடைசியாக ஒன்று காமிச்சு அவனு வாங்க என் கூட வாங்க ஒன்றே ஒன்று மட்டும் ஐயா அப்பா ஒதுக்கா குப்பர் போட்டு குப்பை வந்து ஏதோ கிறுக்குத்தனத்தை காட்ட போகிறான் பார்த்துக்குங்க. கிறுக்குத்தனத்தை உச்சம் நம்ம பிரவீன் தான். இதுவும் பெருசாக வச்சுருக்கான். சொல்லல கிறுக்கு மாதிரி எதாவது பண்ணுவான்னு. காணங்க அந்த டிஷ்ஷை ஆமாம் அந்த வச்சுட்டாங்க மறைச்சிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை கீழே ஓட்டுரு வா. நீ வேற என்ன கடையை வச்சுட்டாங்க. நம்ம வந்த லெட்டு முடிச்சுட்டு எடுத்துருக்கேன்டா வாடா. நான் என்ன சாட்டிங் விளங்குமா ஓ நம்ம மைண்ட் அங்க போகுது. என்ன பண்ண மாட்டோம் ஒரே ரிங்கு மட்டும் வாங்குவோம். கைனோட ரிங்கு தான் வாங்கிக்கலாம். அது கொண்ட காசுக்குதாடா 20 ரூபாய்க்கு போ கடை எங்களை வந்து பாருங்க கடையே என்னன்னு தெரியல கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அப்படி என்ன பண்ணுறது என்ன தெரியுதுக்கா இந்த கடையில் ஏதாவது பின் இருந்தால் அவனை மாட்டி தொங்க விட்டுருங்க. ஏதாவது பின் இருந்தால் மாட்டி தொங்க விட்டுருங்க. புது வகை கீ செயின்னு சொல்லி விட்டுருங்க. அப்படியே சொன்னா எல்லாம் ஓகே. ஆனால் உண்மையுமே ஜிமிக்கு இந்தியோட அக்கா கால் நல்லா செம்மையாக இருக்கும். ஆனால் அக்கா எடுத்து போட்டுருந்தாங்கன்னா விலைக்கு நம்ம காசு கொடுத்தாங்க. மவனே அடியில் மவனை மூஞ்சி பேந்துருண்டா. இங்கே இங்கே வாங்க மலையில் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஆள் இருக்குதா? உங்களுக்கு ஆள் இருந்தால் வாங்கி கொடுங்க. ஏன்னா 4 நாள் கிருஷ்ணால் ஊற்றி ஏறி மவனே ஏய் சார்ஜ் 2 தாண்டா இருக்கு. 2 தானே இருக்குது. இருங்க அந்த 2த்தையும் நம்ம பறிப்போம். சார்ஜில் நான் சார்ஜ் இல்லைன்றான் அதெல்லாம் முடிச்சுக்கிறேன். சீக்கிரம் வாங்கி தோடா. சரி சரி இதை வந்து மலையில் கை கை வந்தேனுக்கு பணம் தூங்கி வேண்டா. அதை நான் தூக்கிறேன். கை ரொம்ப சின்னதாக இருந்தால் 2 போட்டுலாம் கேட்டுறான். போ. இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி என்ன டேட்னா 28ஆம் தேதி. அதனால் இன்றைக்கி வந்திருக்கோம். இதேமாரி அவங்க வந்து இது ஃபுல்லாகவே வந்து இந்த 5 நாளைக்கு இருக்கும். 5 நாளைக்குமே இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ வேணால் வந்தாங்கன்னு சாப்பிடலாம். ஓகேவா? இப்போதையும் நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை சுத்தமாகவே. ஏன்னா என் பஸ்ஸை கூட பாருங்க. இங்கே வாங்க மாட்டேன்டா இருடா. இங்கே வாங்க இங்கே வாங்க ஏங்க இங்கே வாங்க இங்கே வாங்களா. பஸ்ஸில் எவ்வளோ கேட்டீங்களோ நம்ம பொறுமையாக சாப்பிடுவோம். இன்னும் எப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு அதுக்கப்புறம் அதாவது நம்ம செலஸ்டியா 2.0 முடிகிற வரைக்குமே இங்கே இருக்கும் எல்லாம். நம்ம அக்கா வந்து அவங்க வந்து வாங்கலான்ட்டாங்க. அதுமாரி நம்ம அதனால் வந்து அடுத்த வீடியோ சந்திப்போம்.